ஹாய் வெல்கம் பேக் டு அனுஜாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி வந்து ஸ்வீட் ரெசிபி, அதுவும் அல்வா. எல்லாருக்கும் அல்வானா ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் வச்சு அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல் ஒயிட் பம்கின் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கணும். ஆஸ் ஷோன் இந்த பிக்சர் குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கிட்டு அப்புறமா ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணிவிட்டு அப்புறமா கேரட் துருவுறதுலேருந்து அடுத்த சைஸ் பெரிய துருவெல்லாம் வச்சு நம்ம துருவி அப்புறமா ஒரு ஒயிட் துணியில் வந்து காய் தனியாக அதோட தண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலில் 2 to 3 ஸ்பூன் ஆஃப் நெய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எல்லாம் மெல்ட் ஆனோடனே நம்ம துருவி வச்சுருந்த காய் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ்வை வந்து குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்வா எல்லாத்தையும் நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. காய் வந்து அதோட தண்ணியிலே நல்லா வேகணும். ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு. அப்பப்போ திறந்து பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு காய் வந்து அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த எல்லா சுகருமே நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒன்று குங்குமப்பூ இல்லைன்னா வந்து எல்லோ ஃபுட் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கே பார்த்தா தெரியும் சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லோ ஃபுட் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். அதே மாதிரி அல்வா வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யில் வறுத்திருந்த நட்ஸ், எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்யில் வறுத்த பாதாம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். காய் நல்லா வெந்திருக்கணும். அப்புறமா வந்து அல்வா நல்லா ஒரு கெட்டி பாதம் வர ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பரான ஒரு அல்வா ரெடி என்னோடய ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் டாட்டா பை பை டு எவ்ரி ஒன்.